ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய சில செட்டிங்ஸ், அதாவது முக்கியமான செட்டிங்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது, நம்ம வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நம்ம பார்க்கும்போது நம்மளோட நேம் மற்றவங்களுக்கு வியூ ஆகக்கூடாது. அதாவது நம்ம மற்றவங்க ஸ்டேட்டஸை பார்த்துருப்போம், ஆனால் அவங்களுக்கு நம்ம பார்த்த மாதிரி காமிக்காது. அதே மாதிரி அடுத்தவங்க எதுவும் நம்ம இதை அடுத்தவங்க பார்க்குறதும் நமக்கு தெரியாது. வாட்ஸ்அப்பில் நம்ம ரீட் பண்ணுற மெசேஜ் வந்து ப்ளூடிக்கு தெரியாது. யாராவது நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம பார்த்தது அவங்களுக்கு தெரியாது. இந்த 3 ஆப்ஷனும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற ஆப்ஷனில் இருக்குது. இதில் வந்து 3 டாட் ஐக்கான மேலே இருக்கதா கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ண பின்னாடி ப்ரைவசியை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரைவசியை கிளிக் பண்ண பின்னாடி நீங்கள் வந்து இதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது ரீட் ரிசிப்ட்ஸ்னு இருக்கும். இந்த ரீட் ரிசிப்ட்ஸுங்கிறத நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நான் சொன்ன ஆப்ஷன் ஒர்க் ஆகும். இதை வந்து நீங்கள் திருப்பி வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம். இது மொதல் ஆப்ஷன். அதே மாதிரி உங்கள் மொபைலில் நீங்கள் ஏரோப்ளேன் மோடை ஆன் பண்ணிவிட்டு ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ளூடிக் தெரியாது. இது 2வது ஆப்ஷன். ப்ளூடிக்கும் தெரியாது. அதே மாதிரி நீங்கள் வந்து லாஸ்ட் சீன் வந்து நேற்று பார்த்துருந்தீங்கன்னா அந்த நேற்று பார்த்தது தான் தெரியும். உங்களுக்கு வந்து இன்றைக்கி நீங்கள் சென்ட் பண்ண மாதிரி தெரியாது, ஏரோப்ளேன் மோடை ஆன் பண்ணி நீங்கள் பண்ணும்போது. அதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்குள்ளே வந்துடுங்க. ஸ்டேட்டஸில் வந்துட்டு நீங்கள் அந்த ஸ்டேட்டஸ்க்கு பக்கத்தில் 3 டாட் ஐக்கான் இருக்கும். அதில் ஸ்டேட்டஸ் ப்ரைவசிக்குள்ளே போயிடுங்க. ப்ரைவசிக்குள்ளே போகும்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் மை காண்டாக்ட்ஸ்னு இருக்கும். அந்த மை காண்டாக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்டேட்டஸை வந்து உங்கள் காண்டாக்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி மை காண்டாக்ட்ஸ் அது அப்படின்னு இருக்கும். அது அந்த எக்ஸம்ஷனுங்கிறது வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் உள்ள இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் யார் இது வந்து ஹைட் பண்ணி வைக்கணும். அதாவது எந்தெந்த நம்பர் இந்த மாதிரி ரெட் கலரில் தெரியும். இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு இந்த க்ரீன் கலர் டிக்கை கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த டிக் பண்ணியிருக்கவங்களுக்குலாம் உங்களோட ஸ்டேட்டஸ் வியூ ஆகாது. அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். அடுத்து வந்து ஒன்லி ஷேர் வித் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த இது வந்து நீங்கள் யாருக்கு மட்டும் தெரியணுங்கிறதுக்கு தான், இன்க்ளூடாக யாருக்கு மட்டும் தெரியணுங்கிறதுக்கு தான் இந்த ஆப்ஷனு. இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்தெந்த காண்டாக்டுக்கு வேணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட, செலக்ட் பண்ணிட்டு டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் விரும்பிய நபருக்கு மட்டும் உங்களோட ஸ்டேட்டஸ் தெரியும். இந்த ஆப்ஷனுக்கு தான் இது. அகைன் பேக் வந்துடுங்க. இப்போது நீங்கள் திருப்பி மை காண்டாக்டில் வச்சிட்டிங்கன்னா உங்கள் காண்டாக்டில் உள்ள எல்லாருக்கும் உங்களோட ஸ்டேட்டஸ் தெரியும். இதுக்கு தான் இந்த ஆப்ஷன். அடுத்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு லாஸ்ட் சீன் ஹைட் ஆகிறதுக்கு. அதாவது நீங்கள் லாஸ்ட் சீனும் ஹைட் ஆகிடும். நீங்கள் ஆன்லைனில் எப்போ வந்தீங்கிறதும் தெரியாது. ஆன்லைனில் வரது போகிறது தெரியாது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மறுபடியும் வாட்ஸ்அப்பில் சார்ட்டுக்கு வந்துடுங்க. வந்துட்டு நீங்கள் மேலே இருக்க 3 டாட் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு செட்டிங்ஸ்க்கு போயிடுங்க. செட்டிங்ஸில் அக்கௌண்ட்ஸுக்கு கீழே ப்ரைவசின்னு இருக்குல்ல, அந்த ப்ரைவசியை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைன்னு இருக்கும். அந்த லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைனில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எவ்ரி1 அப்படிங்கிற இடத்துல இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் யார் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஆன்லைனில் இருந்தாங்கன்னா உங்களோட லாஸ்ட் சீன் தெரியும். நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்களா இல்லையாங்கிறது தெரியும். அதேமாதிரி மை காண்டாக்ட்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் காண்டாக்ட்ஸில் உள்ளவங்களுக்கு மட்டும் தெரியும். அடுத்து வந்து 3rd ஆப்ஷன் வந்து மை காண்டாக்ட் எக்ஸம்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் யார் வேணுமோ செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து தெரியாமல் வச்சுக்கலாம். அடுத்து வந்து நோ பாடி இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் இருக்கீங்களா இல்லையா, லாஸ்ட் சீன் என்ன எதுவுமே யாருக்கும் தெரியாது. இதை வச்சிட்டிங்க அப்படின்னா சேம் அஸ் லாஸ்ட் சீன் இதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட ஆன்லைனில் நீங்கள் இருக்கவும் தெரியாது, லாஸ்ட் சீன் எப்போ வரீங்கன்னு தெரியாது. நீங்கள் நார்மலாக எவ்ரி1 வச்சிட்டிங்கன்னா எல்லாருக்குமே வியூ ஆகும். இதான் இதோட இது. அதே மாதிரி நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்த சேவ் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, முக்கியமானதை திடீர்னு எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை வந்து செலக்ட் பண்ணி ஸ்டார் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் வேணுங்கிறப்ப இந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி ஸ்டார்டு மெசேஜை கிளிக் பண்ணால் உங்களுக்கு அது வரும். இப்போ இந்த மெசேஜ் எனக்கு முக்கியமாக படுது, அதை வந்து கிளிக் பண்ணி மேலே ஏற்கனவே நான் ஸ்டார் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் நான் திருப்பி செஞ்சு காமிக்கிறேன். ஸ்டார் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து திரும்பி இந்த மெசேஜை வேணும்னா அதை போய் தேட வேண்டியதில்லை. திரும்பி நான் பேக்கு வரேன். இப்போது நான் பேக் வந்துட்டு இந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டார்டு மெசேஜ்னு கொடுத்தேன்னா இப்போ நான் அதை செலக்ட் பண்ணது முன்னாடி வந்து நிற்கும். நீங்கள் பார்த்துக்கலாம். அவசரத்துக்கு நீங்கள் ஒவ்வொரு காண்டாக்டாக போய் தேட வேண்டியதில்லை. இதுதான் இதோட ஆப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்த செட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.